போடிநாயக்கனூர் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியானவர்களை இடம்பெற செய்ய வேண்டும், அதற்கு திமுகவினர் உதவ வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு தொகுதியாக சட்டமன்ற தொகுதியாக நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் அவர் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை முடிய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இன்றைய 1-to-1 சந்திப்பில் முதலமைச்சர் என்னென்ன அறிவுறுத்தல்களை நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கிறார்? வணக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தொகுதியின் போது குறைவான வாக்கு பெற்ற தொகுதியில் என கணக்கிட்டு முதற்கட்டமாக 100 தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் தனித்தனியே சந்தித்து வருகிறார். அறிவாலயத்தில் 1-to-1 என்ற தலைப்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அப்போது கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்து அனைவரும் ஒற்றுமையுடன் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் உடனுக்குடியாக செய்ய வேண்டும். ஏற்கனவே BLC என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு சராசரியாக 100 பேருக்கு 100 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் தற்போது BLC சேர்ந்தவர்கள் அவர்களுக்கான பயிற்சியும் கொடுக்கப்பட்டு அவர்கள் தினந்தோறும் பொதுமக்களை சந்தித்து வருகிறார்கள். அடிப்படையில் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அரசனுடைய சாதனை திட்டங்களும் பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களில் உடனுக்குடியாக அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் அவர்களே அந்த விஷயத்தை முடித்தார்கள். அதன் அடிப்படையிலே பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஏற்கனவே இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய குறைகளை உடனடியாக சரி செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழக அரசின் சார்பில் உருவாக்கப்பட்ட அந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பாக கட்சியினரிடம் முதலமைச்சர்கள் பேசி வருகிறார். அப்போது இன்றைய தினம் போடி மற்றும் சாத்தூர் என 2 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து பேசும் பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதாவது அவர்களுக்கான அந்த உரிமை இருந்தும், அதாவது அவர்களுக்கு தகுதிக்குட்பட்டு அவர்கள் இருந்தும் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் சிலருக்கு கிடைக்கவில்லை. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு உடனடியாக மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், அவர்களை அழைத்து கொண்டு போய் அலுவலகத்துக்கு சென்று அவர்களுடைய தேவையான விஷயங்களை உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும், விடுபட்டவர்களுக்கு உடனடியாக அந்த கலைஞர் உரிமை தொகை கிடைப்பதை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், மேலும் தொடர்ச்சியாக பொதுமக்களுடன் இருங்கள், பொதுமக்களுக்கு தேவையான பட்டா சிட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போல சான்றிதழ் விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உடனடியாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தொகுதி வாரியாக முதலமைச்சர்கள் சந்தித்து வரும் பொழுது இன்றைய தினம் சாத்தூர் மற்றும் போடி என 2 சட்டமன்ற தொகுதி சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.